श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा सदी वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रयैन्द्रसारमनवध्यगुणं पुधाक्रियं नारायणार्ध्ययतितुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरम् आश्रयामः। श्रीमते श्रीमन्सडकोपश्रीरङ्गनाथ यतीन्द्रमहादेशिकाय नमः। जय जय श्री सुदर्शन अडियन अडियन இன்னைக்கு நான் நாங்க ஸ்டோரிஸ் அண்ட் வேல்யூஸ்ல கத்துண்ட அவதாரங்கள்ல பத்தி இன்னைக்கு நான் இந்த வித்யார்த்தி சதஸ்ல சொல்ல போறேன். அடியன் அவதாரங்கள்னா என்ன, அவதாரங்கள்னா என்ன, அவதாரங்கள் எப்படி இருக்கு, பெருமாள் எதுக்காக அவதாரம் எடுக்கிறார், அவதாரங்கள்னா என்னன்னா பெருமாள் ஸ்ரீவைகுண்டத்துல இருந்து இறங்கி வராடின். எப்படி இறங்கி வரான்னு அது பகவத்கீதையில சொல்றாடின். பெருமாள் சத்தியமா இறங்கி வராடின். சத்தியம்னா இப்போ ஸ்ரீவைகுண்டத்துல பெருமாள் எப்படி ஒரு சத்தியத்துல இருக்காரோ அதே சத்தியத்துல இங்க கீழே இறங்கி வருவாடின். அடுத்தது பெருமாள் ஞான சங்கோச்சம் அடின். அவருக்கு எங்க என்ன நடந்தாலும் அவருக்கு தெரியும் அடின். அவர் ஞானமயன் அடின். அடுத்தது சுத்த சத்துவம் அடின். சுத்த சத்துவம்னா இப்போ பெருமாள் மத்ஸ்ய அவதாரம்னா அவர் ஒன்னும் மீனால செய்யப்படல, அவர் சுத்த சத்துவம்னு ஒரு மெட்டீரியல்ல செய்யப்பட்டிருக்காரு அடின். அடுத்தது ஈஸ்வர இச்சா மாத்திரம். அவர் எதுக்காக காரணம், அவர் எதுக்காக அவதாரம் எடுக்கிறாருன்னா அவருக்கு பிடிச்சிருக்கிறதுனால அவர் அவதாரம் எடுத்திருக்காரு அடின். இன்னைக்கு நான் அவதாரங்கள்ல 2வது அவதாரம் கூர்ம அவதாரத்தை பத்தி சொல்ல போறேன் அடின். பெருமாள் எதற்காக வரான்னா பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம் சொல்றாரு. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இதோட அர்த்தம் என்னதுன்னா பரித்ராணாய சாதுனாம்னா சாதுக்களை ரட்சிக்கிறதுக்காக பெருமாள் வராடின். விநாசாய சதுஷ்கிருதாம்னா தேவைப்பட்ட அசுரர்கள் எல்லாம் அழிப்பாடின். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாயனா தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக வராடின். இன்னைக்கு நான் அவதாரங்கள்ல 2வது அவதாரம் கூர்ம அவதாரத்தை பத்தி சொல்றேன். கூர்ம அவதாரம் எப்படி ஆரம்பிக்கிறதுனா ஒரு காலத்துல தேவர்களும் அசுரர்களும் ரொம்ப சண்டை போட்டிருந்தாடின். அப்போ அசுரர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தப்போ தேவர்களை சொர்க்கத்துல இருந்து டிஃபீட் பண்ணி துரத்தி விட்டாடின். அப்போ தேவர்கள்லாம் திருப்பார்கடலுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதனால நாங்க என்ன பண்றதுன்னு கேட்டதுக்கு பெருமாள் நீங்க அமிர்தம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர் கிடைக்கும், அதை வச்சு நீங்க அசுரர்கள் எல்லாம் தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு பெருமாள் சொன்னான். அந்த அமிர்தம் எங்கிருந்து கிடைக்கும்னு சொன்னதுக்கு நான் இருக்க இந்த திருப்பார்கடல்ல தான், நீங்க இந்த திருப்பார்கடலே கடையலாம் அப்படின்னு பெருமாள் சொன்னாடேன். அந்த திருப்பார்கடலை கடையறதுக்கு ஒரு மத்து வேணும். அந்த மத்துக்கு மந்திரமலையை தூக்கின்னு வர சொன்னாடேன். அந்த மந்திரமலையை தூக்கின்னு வர்றது ரொம்ப பெரிய ப்ராசஸ் அடையன். அதனால அது தேவர்களால மட்டும் பண்ண முடியாது. அதனால இப்போதைக்கு மட்டும் சும்மா போயிட்டு அசுரர்கள் கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்க மாதிரி நடிச்சுட்டு அப்புறமா அவ எல்லாரும் போய் சேர்ந்து மந்திரமலையை தூக்கின்னு வந்தாடின். தூக்கின் ஒரு 10 அடி கூட எடுத்து வைக்கல, அதுக்குள்ள அந்த மந்திரமலை கீழே விழுந்து யாரெல்லாம் தூக்கினாலும் அவெல்லாம் நசுங்கிட்டாடின். அதுக்கப்புறம் அசுரர்களோட பாப்புலேஷன் ரொம்ப அதிகம். அந்த டைம்ல அவ 66,000 கோடி இருந்தாடின். ஆனா தேவர்கள்லாம் 33,000 கோடி தான் இருந்தா. அதனால தேவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாடின். இப்படி பெருமாள்கிட்ட சொன்னதுக்கு பெருமாள் உடனே கருடனை கூட்டின்னு வந்தாடின். கருடனை கூட்டின்னு கருடன் என்ன சொல்லியிருக்கணும், பெருமாளை கொஞ்சம் இங்க இறங்க சொல்லிட்டு மந்திரமலையை வச்சுட்டு அப்புறம் கூட்டின்னு போயிருக்கணும். ஆனா கருடன் பெருமாளையும் தூக்கிண்டு மந்திரமலையும் தூக்கின்னு போனாடின். மந்திரமலையை தூக்கின்னு போயிட்டு அங்க வச்சோன்னு அதை கடையறதுக்கு ஒரு மத்து அதை கடையறதுக்கு ஒரு ரோப் மாதிரி ஒரு கயிறு மாதிரி ஒரு மெட்டீரியல் தேவைப்பட்டுதானேன். அதுக்காக பெருமாள் பாதாளத்துல இருந்து வாசுகி பாம்பை கூட்டின்னு வந்தாடின். அதை கூட்டின்னு வரப்போ அந்த வாசுகி பாம்பு கருடனை பார்த்துட்டு இல்ல நான் வரல அப்படின்னு அது திரும்பி போனப்போ பெருமாள் கருடனை கொஞ்சம் தள்ளி நிக்க சொல்லிட்டு அப்புறமா அந்த வாசுகி பாம்பை அந்த மலையை ஃபுல்லா சுத்தி கட்டின பிறகு யாரு தலை பக்கம் யாரு வால் பக்கம்னு ஒரு சண்டை வந்ததாடின். அதுல எப்படின்னா இப்போ தலை பக்கத்துல இருந்து விஷம் வரும், அதனால அதை புடிச்சு இழுத்தா அந்த அந்த விஷத்துக்கிட்ட யாரெல்லாம் இருக்காளோ அவளுக்கு ஏதாவது ஆயிரும். அதனால பெருமாள் தேவர்கள் கிட்ட இந்த மாதிரி சொல்லுவோம், நாங்க தான் பெருமாள், நாங்க தான் சுப்பீரியர், அதனால நாங்க தான் சுப்பீரியரான தலைப்பகுதி பிடிச்சுப்போம், நீங்களாம் வால்பவன் தான் பிடிச்சுக்கணும்னு சொல்லுவோம்னா. ஆனா அசுரர்கள் ஏமாந்து போயிட்டு அது எப்படி நீங்க அந்த சைட் பிடிச்சிக்கலாம், நீங்க தானே எங்களை கூட்டின்னு வந்தீங்க, அப்ப நீங்க எங்களை அவமதிக்கிறீங்கறான்னு கேட்டுட்டு அவ போயிட்டு தலைப்பக்கம் ஏமாந்து போய் பிடிச்சிருந்தாரு. அப்புறம் அதை கடையறப்போ
அந்த மந்திரமலை வந்து வெயிட் அதிகமானதுனால திருப்பார்கடலுக்குள்ள போக ஆரம்பிச்சுடாடி. அப்போ வந்து பெருமாள் பெரிய கூர்ம அவதாரம் எடுத்து அந்த மந்திரமலையை தாங்கி பிடிச்சாடி. அது தாங்கி பிடிச்சப்போ அந்த மந்திரமலை ரொம்ப ஹைட்னால அது மேல போக ஆரம்பிச்சப்போ பெருமாள் இன்னொரு அவதாரம் எடுத்து அதை கைய வச்சு உள்ள தள்ளினாடி. அப்புறம் வந்து தேவர்களும் அசுரர்களும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டு ஒரு இடத்துல போயிட்டு உக்காந்துருந்தாடி. அப்போ பெருமாளே 1000 அவதாரம் எடுத்து கடைய ஆரம்பிச்சாடி. அதை கடைஞ்சப்போ முதல்ல இது பாம்போட வாய் பக்கத்துல இருந்து விஷம் வந்துடுடி. அதை வந்து சிவன் வந்து சாப்பிட்டோன்னா அவருக்கு நஞ்சுண்டேஸ்வரன் ஒரு பேர் வந்துடுடி. அப்புறம் திருப்பார்கடல்ல இருந்து அப்சரஸ் எல்லாம் வந்தாடி. அப்புறம் வந்து திருப்பார்கடல்ல இருந்து அப்சரஸ், அப்புறம் ஐராவதம், அப்புறம் லக்ஷ்மி வந்தாரு. லக்ஷ்மி வந்து பெருமாளோட மார்புல உங்கண்டா. அப்புறம் கடைசியா தன்வந்திரி வந்து அமிர்தத்தை எடுத்துன்னு வந்தாரு. அசுரர்கள்லாம் வந்து அந்த அமிர்தத்தை தூக்கின்னு போயிட்டாரு. அப்போ வந்து பெருமாள் வந்து மோகினி அவதாரம் எடுத்து அசுரர்களுக்கு எல்லாம் தெரியாம அமிர்தத்தை எடுத்துன்னு வந்து தேவர்கள் கிட்ட கொடுத்துட்டாடி. அதை கொடுத்தப்போ தேவர்கள்லாம் அதை சாப்பிட்டு ரொம்ப பவர்ஃபுல் ஆனதுனால அப்புறமா அசுரர்கள் அழிச்சுட்டு மறுபடியும் அந்த சொர்க்கத்துக்கு போயிட்டாரு. இந்த கூர்ம அவதாரத்துல வந்து பெருமாள் வந்து 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அவதாரம் எடுத்திருக்காரு. முதல் அவதாரம் வந்து பெரிய கூர்ம அவதாரமா எடுத்து அந்த மந்திரமலையை தாங்கி பிடிச்சாரு. 2வது அவதாரம் வந்து அந்த மந்திரமலை மேல போனப்போ அதை கைய வச்சு தள்ளினாடின்னு உள்ள. அப்புறம் 3வது அவதாரம் வந்து அவரே பெருமாளே வந்து 1000 ரூபமா எடுத்துட்டு பெருமாளே கடைஞ்சதடி. 4வது அவதாரம் வந்து மோகினி அவதாரம் அடே. நான் வந்து கடைசியா தசாவதார ஸ்தோத்திரத்துல இருந்து ஒரு ஸ்லோகத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். अव्यासुद्भुवनत्रयीमणिभृतं कण्डूयनैरद्रिना निद्राणस्य परस्य कूर्मवपुषो निःश्वासवातोर्मयः यद्विक्षेपणसंस्तुतो दधिपयः प्रेङ्खोलपर्यङ्किका नित्यारोहणनिर्वृतो विहरते देवः सहैव श्रिया. कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः. ரொம்ப நன்னா சொன்ன. ரொம்ப சிம்பிளாவும் உனக்கு புரிஞ்ச பாஷையில ரொம்ப நன்னா பிரசன்ட் பண்ண. அது ரொம்ப முக்கியம். குழந்தைகள்கிட்ட அடி சொல்ல விரும்புற ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல இந்த வித்யார்த்தி சதஸ்ல நீங்க புரிஞ்சின்றத கிரகிச்சுன்றத உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி புரிஞ்ச பாஷையில சொல்றது ரொம்ப முக்கியம். ஹைஃபையா சொல்லணும் அப்படின்ற முயற்சியில ஆர்டிபிஷியலா பண்ணாம இருந்தா அது நல்லா இருக்கும். நீங்களாம் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கு. பட் அந்த மாதிரி ஒரு எண்ணம் சம்டைம்ஸ் வரத்துக்கு சான்ஸ் இருக்குங்கிறதுனால அடி எனக்கு வந்து ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றேன். சுதர்ஷன் சொன்ன presentation was very very natural, how he understood and with all details. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அடியனுடைய சுவாமியும் இருக்காருங்க, அவர் 2 வார்த்தை சொல்லுவார். போன ஸ்பீச் போது அவர் இங்க இருக்க முடியல, இப்போ ஜாயின் பண்ணியிருக்கேன். 2 வார்த்தை சொல்லுவார். அடி சுதர்ஷன் ரொம்ப சொன்ன மாதிரி ரொம்ப நல்லா புரிஞ்சுட்டு சொல்றேன்னு தெரிஞ்சுது. எல்லாரும் வந்து ஜார்கன்லாம் கத்துண்டு அப்படியே அவ என்ன புரிஞ்சுட்டாளா இல்லையான்னு தெரியாம நிறைய பேர் சொல்றா. அந்த மாதிரி சொல்லாம உனக்கு நல்லா எல்லாம் அந்த கதை நல்லா புரிஞ்சிருக்கு, அதை நீ உள் வாங்கிட்டு உன்னோட வார்த்தையில ரொம்ப எளிமையா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொன்ன. ப்ரெசன்டேஷன் நல்லா இருந்தது. ரொம்ப சந்தோஷம். வெரி குட்.